ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. தெங்காசிக்காரா என்ன பண்ணிட்டு இருக்க? ஆளையே பார்க்க முடியப்பா. என்னண்ணே கொஞ்சம் வேலைப்பாடு, வேற ஒன்றும் இல்லை. என்ன எப்போ கேட்டாலும் வேலைங்கிற, என்ன வேலை பார்க்குற நமக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துட்டு தானே இப்போ வந்திருப்பீங்க, என்ன வேலை அதை சொல்லுங்கள். முக்கியம் நமக்குன்னு எல்லாத்தையும் டேட்டா எடுக்கிற வேலை தான் நமக்கு. எல்லாம் அங்கங்கே பரபரப்பாக போயிட்டுருக்குல்ல. ஆமாண்ணே, சுற்றுப்பயணம் வேற பரபரப்பாக போயிட்டுருக்காங்க பக்கம் பக்கமாக. ஆமாண்ணே. இதில் சில பேர் டெல்லிக்கு வேற போகிறாங்களாம்ல. யாருண்ணே? சேலத்துக்காரர் போகிறாருல, போகிறதா தகவல் வந்துருக்குல்ல. ஆமாண்ணே. ஆனால் என்னென்னா அவர் அப்செட்டில் இருக்கிறாராம். யார் மேலண்ணே? அதாவது நம்ம ஈரோட்டுக்காரர் ஒரு மூத்த தலைவர், கிளை கட்சி தலைவர் போய் பார்த்தார் இல்லையா? ஆமாம், டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல. ஆமாண்ணே. ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார்ல. அந்த 10 நாள் கெடு கொடுத்தாரு. ஆமாம், அவரே தான். அவரை போய் அங்கே போய் நம்ம சின்னஜியை பார்த்துட்டு வந்தார்ல. ஆமாம், பார்த்துட்டு வந்தது சேலத்துக்காரருக்கு அப்செட் ஆயிடுச்சாமா. கூட்டணியில் இருந்துட்டு எப்படி பண்ணுறாங்கண்ணா? ஆமாம், நம்ம கூட தானே லோட்டஸ் கட்சி அலையன்ஸில் இருக்காங்க. நம்ம கட்சியை பற்றி ஒருத்தர் நம்ம விரும்பாத பேசிட்டாரு. இருந்தாலும் அவங்கள பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டில் இருக்காராம்மா. ஆனால் அது எதாவது சமாதானப்படுத்துறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அது என்ன பேசினாங்கலாம் நமக்கு தகவல் இன்ன வரைக்கும் வரல. ஆனால் சேலத்துக்காரர் அப்செட்டில் இருக்காராம்மா. இதில் சில இலைக்கட்சியின் மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆமாண்ணே. அவங்கெல்லாம் ஒரு 2 பேர் 2 பக்கம் கொண்டு தூக்கி போடுறாங்களாம்மா. என்னது? தலைவரே, இதான் நல்ல சான்ஸு, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவசரப்பட்டு வச்சுட்டோம், வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்களாம்மா. சரி சரி. இன்னொரு பக்கம் இந்த இலைக்கட்சியில் இந்த தெற்கு பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம்மா, ஏற்கனவே நம்ம இங்கே கொஞ்சம் அப்படியே வீக்காக தான் இருக்கிறோம், நம்ம லோட்டஸ் கட்சியோட இருந்தால் தான் நமக்கு ப்ளஸ்ஸு, அதனால் இப்படியே இருப்போம் தலைவரை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாராம் நமது சேலத்துக்காரர். இப்போ இன்னமும் வெளியில் போகிற ஆப்ஷனே வச்சுருக்காங்க. ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இதில் இருப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு தான் டெல்லிக்கு போகிறார்ல. ஆமாண்ணே. வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு போகிறாருங்கிற மாதிரி அறிவிப்பு வந்திருக்கு. என்ன வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அடுத்து என்ன அறிவிப்பு வருதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு கை கட்சியில் ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. என்னதுண்ணே? தலைமையினால் இல்லைப்பா, அவங்களுக்கு என்ன தலைமைக்கு அந்த குழப்பம்லாம் அவங்களுக்கு வராது, அதான் தெரியுமே. அப்புறம் என்ன குழப்பம்னே? அதாவது என்னென்னா, நம்ம தேர்தலில் சூரிய கட்சியோடைய இருக்கிறதா இல்லை தளபதி கூட போகிறதா? என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், தளபதி கூட போகிறதான்னு ஒரு குழப்பம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டேன்னா, ஏற்கனவே தளபதி அப்போவே அந்த ஒரு 2008-09 அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார் பற்றியா? ஆமாண்ணே. போயிட்டு நம்ம கை கட்சியின் அந்த இளவரசர் அவரையெல்லாம் பார்த்துட்டு வந்தார்ல. ஆமாண்ணே. பார்த்துட்டு பேசிட்டுலாம் வந்தார். ஆமாம், ஃபோட்டோலாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் ஆரம்பித்தார்ல. ஆமாண்ணே. முதல் நாள் பேசுகிறப்பே நம்ம அந்த அவர் என்ன சொன்னாரோ அதே இங்கேயே அப்படியே அவர் பீகாரில் பேசினதை அவர் அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணி பேசுகிறா. அப்படி அப்போ அவரோட குரலாக தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒழிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவரோட குரலாக ஒழிக்க போய் தானே அந்த ஓட் சோரி பற்றிலாம் பேசியிருக்கிறாரு. ஆமாண்ணே. அதனால் சரி, நம்ம மேலே சாஃப்ட் கார்னர் தளபதி இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதாம்மா. இவங்க வர்றது இருக்கட்டும்னே, தளபதி முதல் இதை ஏற்றுப்பாரா? இவங்களுக்கே இப்போ தானே இப்போ டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு டாக் வரணும். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுகிறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.